தாவர உலகம் ஷார்ட் நோட்ஸ் வந்து ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து புக் பேக் கொஸ்டின் வந்து பார்த்தரலாம். புக் பேக்கில் இருக்க ஒன் வேர்டு கொஸ்டினை வந்து பார்த்தரலாம் இன்றைக்கி. இதோட வந்து இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க வந்து பார்க்கலாம். குளம் டேஸ் வாழிடத்திற்கு ஒரு உதாரணம். குளம் வந்து நன்னீருக்கு தான் வந்து ஒரு உதாரணம். சரிங்களா? அடுத்து இந்த இலைத்துளியின் முக்கிய வேலை என்ன அப்படின்னு வந்து முக்கிய வேலையை பார்த்தோம் இல்லையா? நீராவி போக்குவரத்துக்கு வந்து இலைத்துளி வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப் பண்ணுது. நீராவி போக்கு தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து நீரை உறிஞ்சும் பகுதி எது அப்படின்னா வந்து வேர் பகுதி தான் வந்து நீரை வந்து உறிஞ்சு தாவரத்தோட மற்ற பகுதிகளுக்கெல்லாம் வந்து தரும். அடுத்து வந்து ஆகாய தாமரையின் வாழிடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆகாய தாமரையோட வாழிடம் வந்து நீர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து வந்து கோடிட்ட இடம் பார்த்தலாம். கோடிட்ட இடம் வந்து புவி பரப்பு டேஸ் % நீரால் மூடப்பட்டுள்ளது. 70% வந்து நீரால் மூடப்பட்டு இருக்குது. 30% நிலத்தால் வந்து மூடப்பட்டு இருக்குது. அடுத்து வந்து பூமியில் காணப்படும் மிகவும் வறண்ட பகுதி. வறண்ட பகுதினாலே வந்து பாலைவனம் தான். அடுத்து வந்து ஊன்றுதல் உறிஞ்சுதல் ஆகிய இரண்டும் டேஸின் வேலை. ஊன்றுதல் உறிஞ்சுதல் இதோட வேலை அப்படின்னா வந்து வேரோட வேலை தான் வந்து அது. அடுத்து வந்து ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை பகுதி. ஒளிச்சேர்க்கை வந்து இலைகளில் தான் வந்து முதன்மை வந்து நடைபெறுது. அடுத்து வந்து ஆணிவேர் தொகுப்பு டேஸ் தாவரங்களில் காணப்படுகிறது. ஆணிவேர் தொகுப்பு வந்து இருவித்திலை தாவரங்களில் தான் வந்து காணப்படுது. அடுத்து வந்து சரியாக தவறாக பார்த்தலாம். தாவரங்கள் நீரின்றி வாழ முடியும். நீர் இல்லாமல் வந்து எந்த தாவரமும் வந்து வாழ முடியாது. தவறு. அடுத்தது வந்து தாவரங்கள் அனைத்திலும் பச்சையம் காணப்படுகிறது. பச்சையம் வந்து எல்லா தாவரத்திலும் வந்து இருக்காது. அப்போ அது தவறு. அடுத்து வந்து தாவரங்களோட 3 பாகங்கள் என்னென்ன அப்படின்னா வந்து வேர் தண்டு இலைகள் தான் வந்து தாவரத்தோட இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். அது வந்து சரி தான். அடுத்து வந்து மலைகள் நன்னீர் வாழிடத்திற்கு ஒரு உதாரணம். மலைகளில் வந்து நன்னீர் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ அது தவறு. வேர் முட்களாக மாற்று அடைந்துள்ளது. இதுவும் வந்து தவறு. அடுத்து பசுந்தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவை. பசுந்தாவரங்களுக்கு வந்து சூரிய ஒளி வந்து கண்டிப்பாக தேவை. இது வந்து சரி. அடுத்து வந்து பொறுத்துக்க மலைகள் அப்படின்னா வந்து எது அப்படின்னா வந்து இமயமலை தான் வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து பாலைவனம். பாலைவனம்னா என்னது? ஒரு வறண்ட இடங்கள். அடுத்து வந்து தண்டு கிளைகள். ஒளிச்சேர்க்கைன்னா வந்து இலைகளுக்கு வந்து ஒளிச்சேர்க்கை தேவைப்படுது. அடுத்து வந்து சல்லிவேர் தொகுப்பு ஒரு வித்திலை தாவரம். ஆணிவேர் தொகுப்புனா இருவித்திலை தாவரங்கள். இதோட வந்து புக் பேக் கொஸ்டின் வந்து முடிஞ்சு. அடுத்து வந்து அடுத்த லெசனோட ஷார்ட் நோட்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.